வணக்கம். புவனேஸ்வரி ஜோதிடர். மேச ராசி, நெருப்பு ராசி மட்டும் சொல்லலாம், தலைமை பண்புன்னு சொல்லலாம், குழந்தைத்தனம்னு சொல்லலாம். இன்னும் வெரைட்டி ஆஃப் கேரக்டரா இருக்கு அப்படின்னா நீங்களே வெரைட்டி ஆஃப் கேரக்டர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நெருப்பு மாதிரி கோவப்படுறது, சட்டுன்னு நேர்ல பேசுறது, எதுவா இருந்தாலும் மனசுல வைக்க முடியாம பேசுறது, இது நல்ல குணம் தான். ஆனா இதே நல்ல குணத்தால பல இழப்புகளும் வந்திருக்கும். அதே மாதிரி குழந்தைத்தனமான பேச்சு, சில நேரம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ரொம்ப இறங்கி போய் ரொம்பவே பாசமா பேசுவீங்க. ஆனா அந்த பாசமா பேசுறதுனால இழந்ததும் நிறையவே இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிடிச்சவங்களுக்கு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையவே தொலைச்சு அவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க சில நேரம் நீ யாரு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். ஆனா கண்டிப்பா நீங்க வணங்குற கடவுள் ஏன் அப்படி கைவிட மாட்டார் அப்படின்னா, உங்களோட தெய்வம் நார்மலாவே உங்களுக்கு செவ்வாய் பகவான், அங்காரகன் கைவிட வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சில நேரத்துல தோல்விகள் அது உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கா இருக்கும். ஏன் அப்படின்னா கவனிச்சு பாருங்களேன், ஒரு தடவை வந்துருச்சு, ஆனா அது திரும்ப செய்ய மாட்டோம் இல்லையா? அந்த தப்பு மாதிரி இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுற நிலை பல ரவுண்ட்ஸ் வந்திருக்கும் உங்க லைஃப்ல, ஒரு ரவுண்ட் வந்திருக்காது அப்படின்னு. சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தாலுமே அந்த கோபத்தால இழந்தது, பாசத்தால இழந்தது, அந்த குழந்தைத்தனம் மனசால இழந்தது, காதலால இழந்தது, பணத்துல இழப்பு. அதாவது பணம், அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்கு, நம்மளுக்கு பிடிச்சவங்க தானே, இவங்களுக்காக தானே செய்யறோம் அப்படின்னு ஓடி ஓடி உழைச்சு அவ்வளோ பணம் கொடுத்து இழந்திருப்பீங்க. அவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கானவங்க தானே பண்ணோம் அப்படின்றது உங்க மனசுல ஓடும். ஆனா அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஓடாது. சில நேரம் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்ற கேள்விகள்லாம் எல்லாருமே பேசியிருப்பாங்க. என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டதுக்கே நீங்க பல நாள் தூங்காமலும், கோபத்தோடையும், வெளியில கோபத்தை காட்டாமலும் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க. வேலைக்கு போய் வேலை பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்திருக்கும். ஆனா எப்பயுமே பாருங்களேன், சின்ன ரொம்ப சர்க்கிள், அதாவது ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது நண்பர்களா இருக்கும், உறவினர்களா இருக்கும், தெரியாத மூன்றாவது நபர்களாக கூட இருக்கும். ஏன்னா அது நீங்க சென்ன புண்ணியம். நம்மளுக்கு நம்ம நல்லது செஞ்சவங்களை விட நம்ம செஞ்ச நல்லதுக்கு பின்னாடி மூன்றாவது நபர்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? ஏன் கிடைக்கல? கர்ம வினைதான். அதை தாண்டி உங்களுக்கு என்ன தசா புத்தி தசா நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலுமே கோபம், சட்டுன்னு முடிவெடுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். நேரடி பேச்சு இருந்தாலும் நீங்க ஒண்ணு தவிர்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் பேசுறதுனால வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதுக்காகவே நீங்க அதை தவிர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கதான் உண்மையை பேசினா பிடிக்கலையே, ஏன்னா நீங்க தான் உங்களால உள்ள மறைச்சு வைக்க முடியாது. உண்மையை வெளிப்படையா மனசை விட்டு பேசிடணும். அது உங்க கேரக்டர். மறைச்சு வைக்க முடியல அப்படின்னு மறைச்சு வைக்க முடியலன்னு நிறைய உறவுகளை இறந்துட்டீங்க. வேலையை பார்க்குற இடத்துல பார்த்தா கெட்ட பேர்கள் வந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க நீங்க. அதனால என்ன பண்ணுங்கிறது தெரிய வேற வழியே இல்லை. நீங்க உங்களுக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் ஒழிச்சு வச்சுதான் ஆகணும். ஆனா உங்களால முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அதை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதை தாண்டி விவேகமா நடக்கிறது, வேகமா ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைச்சு அவசரப்பட்டு சொதப்பிடுறது, கொஞ்சம் நிதானமும் தேவை. அதை தாண்டி குழந்தை மனசு, அன்பு இருக்க வேண்டியதான். அன்பு கண்மூடித்தனமா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சரியானவங்க தான், நம்மளுக்கானவங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்க இருக்கணும். அது என்னைக்கு பார்க்கறதுல இனிமே அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பண உதவி பண்றீங்க, சரிதான். அதை யாருக்கு பண்றோம்? நம்ம அவங்க திரும்ப பண்ணலைனாலும் பரவாயில்ல, முழுத்த பணம் உதவியா கொடுக்குறீங்க இல்லையா, அதை திரும்ப வரணும்னு நினைப்பீங்க. அது வருமா இல்லையான்னு 4 நாள் பார்த்து பழக்கமா கொடுத்துடுறது, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் பணம் வாங்கி தரேன்னு வேகமா பணத்தை ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது பண்ணவே கூடாதுங்க. அது உங்களுக்கு ஆபத்தான விஷயம். அதை தாண்டி நிறைய துரோகம், பணப்பிரச்சனை, பொருளாதார இழப்பு, வேலையில பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. செவ்வாய் பகவானை வணங்குங்க. செவ்வாய் பகவானை வணங்க ஆரம்பிங்க. அங்காரகன் கைவிடவே மாட்டார். அதை தாண்டி அவர் வழிபாடை தாண்டி உங்களுக்கான முருக வழிபாடை தொடருங்க. முருக வழிபாடு எப்ப இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு 11 வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதாரண பண்ணுங்க, உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அப்படி பண்றீங்க அப்படின்னா அந்த 11 வாரம் தாண்டி போகும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமா நடக்கும். கண்டிப்பா அதை நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் தான். இதை தாண்டி ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா
கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஜோதிட ரீதியா உங்களுக்கு என்ன தசா புத்தி தசா நடக்குதுன்னு தெரியல, பார்த்து சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கான யோகி யாருன்னு ஜாதகத்துல எடுத்து வந்துருவேன். அவங்கள நீங்க வணங்கினாலே போதும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பிரிஞ்சு போனவங்க சேருவாங்க, வீட்டுல பிரச்சனைகள் சரியாகும், தொழில் முன்னேற்றம் நடக்கும். யோகி எடுத்து தாரேன். கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம். கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ராசி அப்படின்றத சொல்லிட்டு போங்க. மேஷத்துல என்ன நட்சத்திரம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல மேஷ ராசி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோல முன்னேற்றமான வீடியோக்கள் போடுறேன். நன்றி. உங்கள் ஜோதிடர் புவனேஸ்வரி.